பண்ணியிருக்கேன். சம்மதிச்சாலும் சம்மதிக்கிறானாலும் கல்யாணம் பண்ணியே ஆகணும். போய் வீட்டு வேலை, சமையல் வேலை இதெல்லாம் போய் சொல்லி கொடுப்போம். புகுந்த வீட்டில் அவ்வளோ போதும். சரிங்க, உங்க வார்த்தை மீனம் முடியுமா? காயத்ரி, என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, இது லீவ் இல்ல, அதான் அப்படியே புக்ஸ் ஏதாவது படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எவ்வளோ படிக்க முடியுது? சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்றோம்மா. அப்படியா? சரி, அப்புறம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னமோ உங்க அப்பா என்கிட்ட சொல்றாரு, உனக்கு அடுத்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். கல்யாணமா? எனக்கா? உங்க அப்பா கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா பிளான் போட்டுட்டு இருக்காரு. கல்யாணம் பண்ண எனக்கு எத்தனை வயசு ஆகுதுன்னா? அது நான் அவருக்கு சொல்லி புரிய வைக்க முடியாதுமா. என்னம்மா சொல்றீங்க? எனக்கு ஹையர் ஸ்டடீஸ் எல்லாம் போகணும்னு ஆசையா இருக்கு. அவர் சொல்றதை நம்ம கேட்டுதாமா ஆகணும். ப்ளீஸ்மா பேசுங்கம்மா, பாட்டு பேசுங்கம்மா, ப்ளீஸ்மா. எப்படிமா நான் பேசுவேன்? நீங்க பேசுறேன்னு கேட்பாருமா, ப்ளீஸ்மா. நீங்க பேசுங்க, கண்டிப்பா கேட்பாருமா. சரி, நீ எதுக்கும் படிக்கிற கனவை ஒதுக்கி வச்சுக்கோ. நான் எதுக்கும் அப்பாட்ட பேச பார்க்கலாம். என்னடி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கணக்கு வழக்கெல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கு, அதான் பார்த்துட்டு இருக்கேன். அப்படியா? என்னடி என் மகன் ஐஸ் வைக்கிற? நான் உங்க மகனோட ஐஸ் வைக்கல. உங்களுக்கு கால் பண்ணி சொல்லி கேட்க கொள்ளாமா? சரி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுங்க. வந்து இருக்கும் போதே தெரியல ஏதோ இருக்கேன். என்ன விஷயம்? நான் சொன்ன திட்ட மாட்டீங்களாங்க? முதல்ல சொல்லு. சீக்கிரம் சொல்லுடி, வேலை இருக்கு. நம்ம மகன் நாளையோட 12ஆம் கிளாஸ் முடிக்கிறா, அதான் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். அவன் படிக்கிறதுக்கு ஆசை. என்னது? என் பொண்ணு படிக்கவா? என் குடும்பத்துல பசங்க மட்டும்தான் படிக்கணும். பொண்ணுங்க அடிப்படையில சமயக்கட்டில் இருந்தோமா, நல்லா சமையல் படிச்சோமா, புகுந்த வீட்டுல புதுசனுக்கு சமைச்சு போட்டோமான்னு இருக்கான். அதை விட்டுட்டு படிக்க போறேன், பணியார போறேன் இந்த வீட்டுல நடக்கும். நம்ம தான் படிக்கணும். நம்ம பொண்ணா இருந்தாலும் படிக்க கூடாது, பையன் மட்டும்தான் படிக்கலாம். அவன் கேட்க மாட்டாங்க. கல்யாணம் பசங்க தான் வேலைக்கு போகணும். கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாங்க. எனக்கு தெரியாது என்ன பண்றது ஏது பண்றது. அவளை பொண்ணு பார்க்க வர சொல்றேன், பொண்ணை பார்க்க வைக்கிறேன். படிக்க வைப்போங்க அவளை. இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கேன். போய் பொண்ணை அப்படி பண்ண நடக்கதே வேற. மாப்பிள்ள ஊர்ல எல்லாரும் சௌக்கியமா? மாப்பிள்ள பொண்ணை நல்லா பார்த்துக்கங்க. எனக்கு பொண்ணா பிடிச்சிருக்கு மாமா. பிடிச்சிருக்கா? பொண்ணை முன்னாடி போய் சரி மாப்பிள்ள, உங்க வீட்டுல எல்லாருக்கும் பிடிச்சிருக்காங்க? எனக்கு பிடிச்ச வீட்டுல எல்லாருக்கும் சம்மதம். சரி மாப்பிள்ள, அப்போ ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை வச்சிடலாம். சரி சரி மாப்பிள்ள. சரி. எம்மா காயத்ரி. இதோ வரேங்க. நல்லா இருக்கு. நமக்கு கல்யாணம் ஆகி 1 மாசம் ஆயாச்சு. உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா? நீ என்கிட்ட இது வரைக்கும் உனக்கு மனசு திறந்து ஒண்ணும் சொன்னது கிடையாது. உனக்கு ஏதாவது பண்ணணுமா? ஏதாவது உனக்கு ஆசைகள் ஏதாவது இருக்கா? ஆசை இருக்கு. இருக்கா? உனக்கு ஆசை இருக்கா? சொல்லு. அதுக்கு தானே நான் இருக்கேன். உனக்கு ஆசை இருக்கா? படிக்கணுமா? நீ எத்தனை கிளாஸ் வரை படிச்ச? ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கணும். புண்ணியதான் இவ்வளவு நாள் கிச்சன்ல வேலை பார்க்க வச்சேன். உனக்கு இப்ப என்ன படிக்கணும்? டாக்டர் படிக்கணுமா? சரி, நான் உன்னை படிக்க வைக்கிறேன். நான் படிக்க வைக்கிறேன். உன்னை படிக்க வைக்கிறதால என்னோட கடமை. அப்பா எல்லாம் நான் பாத்துக்கிறேன். உனக்கு படிக்கணும் அவ்வளவு தானே. நான் படிக்க வைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். அது பரவாயில்ல, நான் உன்னை படிக்க வைக்கிறேன். ஐயோ டேய், என்னப்பா இதடா? ஓ பொண்ணு வராண்டி. ரொம்ப நாள் கழிச்சு இங்க நம்ம வீட்டுக்கு வராங்கடி. இப்போ வரேன். இப்போ வந்துருவாங்கடி. வந்துட்டு இருக்காங்களா? ஃபோன் பண்ணி நல்ல விருந்து போடணும்லங்க உங்களுக்கு. ஆமாடா. போய் நீ விருந்துக்கு ரெடி பண்ணு. அம்மாவுக்கு தேவையான சரிப்பா. அம்மா என்னடா? ஓ பேத்தி, நான் ரொம்ப கஷ்டம் கழிச்சு நம்ம வீட்டுக்கு வரலாம். சரி, நல்லபடியா வந்தா சரி. இப்போ வந்து மாமா. எப்படி இருக்கீங்க? எப்படி பாருங்க? நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கும். பாட்டி பாருங்க. பாட்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஏ பாட்டி எப்படி இருக்கு பாரு? என் பேருக்கு எப்படி இருக்கு? ஐயோ,
ஆமாமா, அவனுக்கு படிக்கிறதுக்கே இப்போ நேரம் பத்த மாட்டேங்குது. இல்ல சமையல் வேற ஏதோ பண்ணிட்டு நல்லா இருக்கும். படிக்கிறாளா? ஆமா மாமா, டாக்டர் படிக்கிறவங்க. இல்ல மாமா, நீங்க 12th வரை படிச்சு முட்டீங்க. அவளுக்கு அது ஃபர்தரா படிக்கணும்னு ஆசை இருந்துச்சு, நான் படிக்க வைக்கிறேன் மாமா. இருக்கே தோரணையிலே தெரியுது ஏதோ நடந்திருக்கு. இல்ல மாமா, பொம்பளை பிள்ளைங்களை நம்ம படிக்க வைக்கலாமே, அவங்களோட ஆசை நிறைவேற்றணுமே, அதானே நம்ம ஆண்களோட கடமை. பொம்பளை பிள்ளைங்கன்னா சமையல் கட்டில தான் இருக்கான், வீட்டு வேலையில யாரு பார்க்கலாம்? ஆமா, அது முன்னாடி காலத்துல அப்படி இருந்துட்டு இருந்தாங்க மாமா. இப்பவும் அவங்களோட ஆசையை நம்ம கட்டுப்படுத்தி வைக்க முடியாது. இல்ல மாமா, நம்ம இந்த அரசியலமைப்பு சட்டத்திலே சொல்லியிருக்காங்க, ஆர்டிகல் 14B பொண்ணுங்களுக்கு கண்டிப்பா எஜுகேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 16 சொல்லியிருக்காங்க. கல்யாண பொண்ணுக்கு என்ன ஆசை, அவங்களுக்கு படிக்கணும்னு ஆசைன்னு அதை நிறைவேற்றணும்னு சொல்லியிருக்காங்க மாமா. அதான் நான் படிக்கிறேன் என் மனைவிக்கு மாமா. அப்படிங்கிற? ஆமா மாமா. நீ வக்கீல் ஆனதால தெரியுது மாமா. நீங்களும் இப்பவும் பழைய காலத்துல இருக்காதீங்க மாமா. நம்ம பொம்பளை பிள்ளைகளை வீட்லயே அடக்கி வச்சக்கூடாது. அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுக்கணும் மாமா. அவங்களும் படிக்கணும்ன்றத படிக்கணும். இப்போ இந்த இந்தியா எவ்வளவோ பொண்ணுங்க அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க பசங்களோட மேல. அதனால நம்ம ஏதாவது ஒரு வழி பண்ணாதான் அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். நம்ம அவங்களுக்கு வேற யாராவது இருக்கக்கூடாது மாமா. எங்க நான் அன்னைக்கே சொன்னேன், நம்ம பொண்ணு படிக்க வைக்கணும். நீ மாப்பிள்ளை பார்த்தீங்களா, படிச்சு எப்படி அழகா பேசுறாரு. சரி டே மகனே, நீ வந்து எந்த காலத்திலே இருக்கிற? இந்த காலத்து பொண்ணுங்க எல்லாம் படிக்கிறது தான் முக்கியம். இப்போ படித்தா மட்டும்தான் நம்மளால உயிர் வாழ முடியும். இது படிப்பு ஒன்றும் தான் நமக்கு மிகவும் அவசியமானது. நம்ம இந்த பொண்ணை படிக்க வச்சது, ஆனால் இந்த தம்பியை பாரு படிக்க வச்சிருக்கான். நல்ல தம்பி. சரிம்மா, பொண்ணு அவ விருப்பப்படியே டாக்டர் ஆசீர்வாதம். ஆ